உச்ச நீதிமன்றம் இன்று ஒரு ஒப்பீனியன், இது ஜட்ஜ்மெண்ட் கூட சொல்ல முடியாது, தீர்ப்புன்னு கூட சொல்ல முடியாது, ஒப்பீனியன் வழங்கியுள்ளது. ஜனாதிபதி அவர்கள் ஆர்டிகல் 143 படி உச்ச நீதிமன்றத்தை நாடி அவர்களுக்கு ஏதாவது ஒரு சட்ட பிரச்சனை, சட்ட ஆலோசனை தேவைப்பட்டால் உச்ச நீதிமன்றம் அதை விசாரித்து அதோடைய கருத்தை தெரிவிக்கும். ஆகவே இது ஒரு ஒப்பீனியன். எல்லாரும் தீர்ப்பு, உத்தரவு அப்படின்லாம் சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த உச்ச நீதிமன்றம் தந்த அந்த ஒப்பீனியனை நீங்கள் இன்னைக்கு பாருங்க. அது ஒப்பீனியன் தான் சொல்லியிருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, 9 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்னவென்றால், அதாவது அகமதாபாத் சென்ட் சேவியர்ஸ் அந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது போன்ற அந்த ஒப்பீனியன் ஜூரிஸ்டிக்ஷனில் வழங்கப்பட்ட ஒப்பீனியன் அது எந்த விதத்திலையும் உச்ச நீதிமன்றம் அட்ஜுடிகேட் பண்ணும்போது அது கட்டுப்படுத்தாது. அதாவது இந்த ஒப்பீனியன், இன்று வழங்கப்பட்ட அந்த ஒப்பீனியன் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை எந்த விதத்தையும் கட்டுப்படுத்தாது, உச்ச நீதிமன்றத்தையே கட்டுப்படுத்தாது. இதுதான் 9 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு 1974 சொல்லியிருக்காங்க. ஆகவே அது மட்டும் இல்லை, இந்த ஒப்பீனியன்ல இன்னைக்கு வழங்கப்பட்ட அந்த ஒப்பீனியன்ல பேராகிராஃப் 26 உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த வழக்கில் பெறப்பட்ட தீர்ப்பு ஏப்ரல் 2025 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பு நாங்கள் கொடுக்குற இந்த ஒப்பீனியன் எந்த விதத்திலையும் எஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு கொடுத்த ஒப்பீனியன் எந்த விதத்திலையும் பாதிக்காது. இப்போ இந்த ஒப்பீனியன் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. உச்ச நீதிமன்றம் ஒப்பீனியனை அவங்க எடுத்துக்கலாம், எடுக்காமலையும் போகலாம். ஆகவே இந்த ஒப்பீனியன் எந்த விதத்திலையும் உச்ச நீதிமன்றத்தையே கட்டுப்படுத்தாத போது நிச்சயமாக நாங்கள் பெறப்பட்ட வழக்கில் உள்ள தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக உள்ளது. இன்றைய தேதியில் அது எந்த விதத்திலும் எஃபெக்ட் ஆகாது. ஆகவே இது ஒரு ஒப்பீனியன் தான். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அது ஒரு 3 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணல. அதாவது இந்த ஆர்டிகல் 131 மூலிமா தான் எல்லா வழக்கும் தாக்கல் செய்ய வேண்டுமா என்ற கேட்கப்பட்ட கேள்வி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு தடையும் பிரசிடென்ட் அப்ரோச் பண்ணி உச்சநீதிமன்றத்தை அணுகி அவர்களுடைய ஒப்பீனியனை வாங்க வேண்டுமா, இது போன்ற விஷயங்களுக்கு உச்ச நீதிமன்றம் 3 கொஸ்டினுக்கு அவங்க ஆன்சர் பண்ணலை. இன்ஃபேக்ட் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒப்பீனியனில் பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்னர் ஒரு ரீசனபிள் டைமில் செய்யணும். இப்போ ஒரு பில்லு தமிழக சட்டசபைன்னு எடுத்துக்கங்க, அனுப்பி வைத்தால் அதற்காக கவர்னர் அவர் வருடக்கணக்கில் அதன் மேல் நடவடிக்கை எடுக்காமல் உட்கார்ந்து கொண்டிருக்க முடியாது. ஒரு ரீசனபிள் டைமில் அவர் நடவடிக்கை எடுக்கலைன்னா நிச்சயமாக நீதிமன்றம் அதற்கு அணுகலாம். நீதிமன்றத்துக்கு அதுக்கு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஒப்பீனியனில் சொல்லியிருக்காங்க. அதாவது உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் மணிப்பூர் அசம்பிளி கேஸில் ரீசனபிள் டைம்னா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. 3 மாதம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த 3 மாதம் உச்சநீதிமன்றம் ரீசனபிள் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும் போது
நிச்சயமா மறுபடியும் கவர்னர் வந்து வந்த காலத்தில் 5 வருடத்துக்கும் அவர் எந்த நடவடிக்கை எடுக்காம உட்கார்ந்து இருக்கலான்ற அந்த நினைப்பில் இருக்க முடியாது. ரீசனபிள் டைம்ல நடவடிக்கை எடுக்கலாம்னா உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அவர்களுடைய ஒப்பீனியன். அதுதான் நான் சொல்லிட்டேனே முதல்ல. ஒப்பீனியன் வந்து உச்ச நீதிமன்றத்தையே கட்டுப்படுத்தாது. அந்த அட்ஜுடிகேட்டரி ப்ராசஸ் பண்ணும்பொழுது சட்ட ரீதியாக இரு தரப்பினரும் இந்த ஒப்பீனியன் கொடுக்கும்பொழுது ஒரு மாநிலங்கள் ஒரு சார்பில் பேசியிருக்கலாம், இன்னொரு மாநிலங்கள் இன்னொரு சார்பில் பேசியிருக்கலாம், ஒன்றிய அரசு ஒப்பீனியன் கொண்டு வந்ததுனால அதுக்கு சாதகமாக பேசியிருக்கலாம். ஆனால் இதே ஒரு வழக்கு சம்பந்தமாக ஒரு இரு தரப்பினரும் வந்து வாதம் செய்து ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகிறதுக்கு ஈக்குவலாக சொல்ல முடியாது. ஆகவே இந்த ஒப்பீனியன் எந்த விதத்திலையும் வந்து உச்ச நீதிமன்றத்தை கட்டுப்படுத்தாது. நாங்கள் பெற்ற தீர்ப்பையும் எந்த விதத்திலையும் வந்து அதை செயலிழக்க முடியாது. அதுதான் இப்போ வந்து நான் பேசிக்காக சொல்லிட்டேன் உங்களுக்கு. இது வந்து ஒரு ஒப்பீனியன் தான், கருத்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு மேலே வந்து இதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, யாருமே என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பிரசிடென்ட் கூட இதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அவர்கள் வாங்கி அதை ஒத்துக்கொண்டால் அதை வாங்கி வச்சுக்கலாம். உச்ச நீதிமன்றத்தையே வந்து இதை கட்டுப்படுத்தாது. அதான் சொல்கிறேன் நான். இன்னொரு ஒப்பீனியன் கேட்டு வரும்போது இந்த ஒப்பீனியனில் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி அதையும் மீறி வேற ஒப்பீனியன் கொடுக்கலாம். அது வந்து ஜனாதிபதி. இப்போ நான் சொல்கிறேங்க, துஷார் மேத்தா அவர் ஒரு பாஷையிலே சொல்கிறாங்க, உச்ச நீதிமன்றத்தில் ஒரு லா ஆஃபீஸர் என்ன ஒப்பீனியன் கொடுக்குறாங்களா ஒரு கவர்மெண்ட்டுக்கு, அதே போல் இப்போ அட்வொகேட் ஜெனரல் இருக்கார் மிஸ்டர் ராமன் இருக்கார், கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறாரு. அந்த லெவல் தான் இந்த ஒப்பீனியனும். இந்த ஜட்ஜ்மெண்ட்டே பாருங்கள், ஒப்பீனியன் ஆஃப் த கோர்ட்டுன்னு எழுதியிருப்பாங்க. கடைசியில் பாருங்கள், லாஸ்ட்லேயும் சரி பிகினிங்லேயும் சரி ஒப்பீனியன் ஆஃப் த கோர்ட்டுன்னு தான் வரும் அது. ஸோ இது வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இப்படி ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஜனாதிபதிகள் அவர்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீதிமன்றத்தை அணுகி ஒப்பீனியன் கேட்டுக்கலாம். அந்த ஒப்பீனியன் கூட அவங்களுக்கு வேணா வச்சுக்கலாம், இல்லைன்னா கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் விட்டுடலாம். இந்த ஒப்பீனியன் வந்து அட்ஜுடிகேட்டரி சைடில் கட்டுப்படுத்தாது. அது வந்து கட்டுப்படுத்தும். நீங்க சம்ஷீர் சிங் எடுத்துக்கங்க, கவர்னருக்கு டிஸ்கிரிஷன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அந்த 7 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு. ஸோ கவர்னருக்கு வந்து இண்டிபெண்ட்டாக டிஸ்கிரிஷனரி பவர் இல்லைன்னு சொல்லும்பொழுது இவங்க ஒப்பீனியனில் அதுக்கு மீறி அவங்க சொல்ல முடியுமா? ஒன்று, அவங்க சொன்னாலும் அட்ஜுடிகேஷன் சைடில் வந்து உச்ச நீதிமன்றத்தை கட்டுப்படுத்தாது, எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்தாது. இது ஆலோசனை மாதிரி, ஜனாதிபதிக்கு ஒரு ஆலோசனை. அந்த ஜனாதிபதி கூட அதை எடுத்துக்கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளாமல் கூட விடலாம். பாதிப்பே வராதுன்னு அவங்க தீர்ப்பிலே இது ஒப்பீனியன்ல சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, ஒப்பீனியன்லேயே சொல்லிட்டாங்க. இது வந்து எந்த விதத்திலையும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தமிழ்நாடு கவர்னர் மேலே போட்ட வழக்கை எந்த விதத்திலையும் பாதிக்காதுன்னு எழுதிட்டாங்க. நான் ஆர்கியூமெண்ட் பண்ணும்பொழுதே அதை நீதிமன்றத்திலேருந்தே அவங்க சொன்னார்கள், அதை ஆர்டர்லையும் சொல்லியிருக்காங்க. எந்த வித பாதிப்பும் இருக்காது, அப்படிதான் இதில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இது ரிவ்யூ கிடையாது. இப்போ நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ஆலோசனை மூலமாக ரிவ்யூ செய்யலாமன்னா செய்ய முடியாது. அது வந்து அந்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டை தவறுன்னு சொல்லி அதுக்கு மேலே ரிவ்யூ தான் போட முடியும். நிச்சயமாக நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோங்க. ஆளுநர் வந்து ஒரு தவறு செய்தால் அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய மக்களின் எண்ணங்களுக்கு படி செயல்படாமல் காலம் தாழ்த்தி வந்து
அவர் வந்து ஒரு மசோதாவை வந்து எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு ஏற்கனவே தீர்ப்பு பகரப்பட்டுள்ளது. அந்த தீர்ப்பின்படி உச்சநீதிமன்றத்துக்கு செல்வோம். இந்த ஒப்பீனியன், இந்த அட்வைஸ் இந்த விதத்திலையும் எங்களுடைய ரைட்ஸை பாதிக்காது. பழைய ஆர்டர்ல வந்து 3 மாசம் டைம் லிமிட் கொடுத்திருந்தாங்க. இதுல எதுவுமே கால நிர்ணயம் பண்ண முடியாது. இதை வந்து அது அந்த ஆர்டரை எதுவும் மாத்திருக்காங்க. அப்படி அதாவது அந்த ஆர்டரை மாத்தலைங்க, மாற்றவும் முடியாதுங்க. கருத்து தான், கருத்து தான் ஆரம்பத்திலேருந்து அதுதான் கருத்து தான். அது அந்த ஆர்டர் ஏற்கனவே உத்தரவாக செயல்பட்டு வந்திருக்கிறது, சட்டமாக வந்துவிட்டது. சட்டம் என்று கருதி உயர் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதனால அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம். இது வந்து ஒரு கருத்து, அட்வைஸ், ஆலோசனை. அந்த ஆலோசனை கேட்டிருக்காங்க, உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. நாளைக்கு வேற ஆலோசனை கேட்கலாம், ஆலோசனை மாறலாம். அந்த ஆலோசனை இன்னைக்கு ஒரு லா ஆபீசர் வந்து ஒரு கருத்து சொல்லலாம், நாளைக்கு இன்னொரு லா ஆபீசர் வந்து வேற கருத்து சொல்லலாம். இது கருத்தா தான் இருக்கும். நிச்சயமாக ஆளுநர் வந்து அவருடைய கடமை, அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோ அவர் வந்து இந்த இதுல கூட என்ன சொல்றாங்கன்னா, அதை ஒரு ரீசனபிள் டைமுக்குள்ள அவர் செய்யலைன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு வரலாம் அப்படின்னு அந்த அட்வைஸ்ல சொல்றாங்க. சார் நீங்க கேட்டே இருக்கீங்க, சொல்லுங்க. தீர்ப்பு என்பது தவறுங்க. தயவு செய்து தீர்ப்புன்னு சொல்லாதீங்க, ஆலோசனை, ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லுங்க. அதுதான் உச்ச நீதிமன்றமும் சொல்லியிருக்கிறது. அதோடைய கருத்து, இந்த கருத்துருவை கேட்டீங்கன்னா, சார் உங்களுடைய கருத்துரு என்ன சொல்றீங்க, உங்களுடைய ஆலோசனை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, என்னுடைய ஆலோசனை இதுதான். நான் ஒரு லா ஆபீசர் மாதிரி, அதான் 9 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு 1974 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்டிகல் 143 பிரகாரம் உச்ச நீதிமன்றத்தை நாடி ஏதாவது கேட்டார்கள் என்றால், ஒரு லா ஆபீசர், ஒரு வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞர் ஒரு ஒப்பீனியன் கொடுக்குற மாதிரி தான் இது கருத்து அப்படின்ற மாதிரி உச்ச நீதிமன்றமே 1974 சொல்லியாகிவிட்டது. இது எந்த விதத்திலையும் வந்து பைண்ட் ஆகாது.